சார் எங்கள் இன்ஸ்டியூஷனில் ராகுல்னு ஒருத்தருக்கு போன் நேரோ பிரச்சனை இருக்கிறதுனால ஃபண்டு கலெக்ட் பண்ணிட்டு இருக்கோம் சார். 100 500 உங்களால் முடிஞ்சதை கொடுங்க சார். சார் ப்ளீஸ் சார், ஒரு சின்ன பையனோட லைஃப் மேட்டர் சார். நீங்கள் டொனேஷன் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் சார். சார் சரத் சுக்லா உங்களை சார் கூப்பிடுறாரு. வாங்க உட்காருங்க. பாருங்க சார், 15 lakhs உங்களால் மேனேஜ் பண்ண முடியல. 3-4 லட்சம் தான் கிடைச்சது. என்னால் முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணுறேன். டொனேஷன் சொன்னாலே யாரும் வரமாட்டேங்கிறாங்க. ஐ எம் சாரி மைத்திலி, நீங்கள் வேற யாருக்கிட்டையாவது ஹெல்ப் கேட்கறது நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். எப்படி சார்? ஓகே சார், எவ்வளோதான் வருதோ அதை கொடுங்க சார். மிச்சத்தை நாங்கள் வேற எப்படியாச்சும் ரெடி பண்ணிக்கிறோம். சரத், அது எப்படி நான் கொடுக்கறது? அது வேற யாராவதோட குழந்தைய காப்பாற்ற உதவும் இல்லையா? வேற பிள்ளைங்களுக்காகனா அப்ப நீங்க அந்த பணத்தை எடுத்து வேற எதுக்கோ யூஸ் பண்ணிட்டீங்க, அப்படிதானே? என் பணத்தை எப்பயும் நீங்க தரணும். நான் சொல்றத கேளு கொஞ்சம். எனக்கு புரியுது உன்னோட கஷ்டம் என்னன்னு. இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல யாருக்கா இருந்தாலும் கோவம் வரும். நீ கேட்டா என்னோட மொத்த பணத்தை கூட ரெடி பண்ணி தருவேன். ஆனா அதுக்கு பதிலா நீங்க எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணுமே. ஒரு நைட் மட்டும் அவளை எனக்கு அனுப்பி வையேன். 1 வாரம் போதும். அடி போறம்போ. சார் கொஞ்ச நேரம் இருங்க சார். சார் காம் டவுன், காம் டவுன். நீ இப்படியே பண்ணிட்டு இருந்தனா என் பையன் என் கூட இருக்க மாட்டான். இப்ப அந்த ஆள் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுவானா? அவன் சுத்தமா நம்ம ஹெல்ப் பண்ண தயாராவே இல்ல. அவன் ரொம்ப கேவலமானவன். யாருக்கு என்ன நடந்தாலும் அவனுக்கு அதுல கவலையே இல்ல. அவனுக்கு என்னதான் வேணும்ன்றது உனக்கு புரியாது. அப்படியா? நான் புரிஞ்சுக்கணுமா? உனக்கு என்ன வேணும்னு எனக்கு எல்லாமே தெரியும். உனக்கு நம்ம பையனை விட அந்த நிக்கிதா தானே முக்கியம். காம் டவுன். மைதிலி, நீ என்ன பேசிட்டு இருக்க? நான் கிளம்புறேன். உன்ன மாதிரி ஒரு அப்பா கிடைச்சதுக்கு ரோஹன் தான் கஷ்டப்படணும். ரோஹனுக்கு மட்டும் ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா அதுக்கு நீ மட்டும் தான் காரணம். ஐயா எங்க போற சார்? பணத்தை எப்ப கொடுப்ப? நீங்களாம் கழுகு மாதிரி எப்பதான் சாப்பிடணும்னு காத்திருக்கீங்கல்ல? என்னடா பேசுற? எங்க கிட்டே கடனா பணத்தை வாங்கிட்டு எங்க கிட்டே திமிரா பேசுறியா? உங்க பணத்தை நான் கண்டிப்பா திரும்ப தருவேன். இப்ப இங்க இருந்து கிளம்புங்க. எங்கடா பணம்? வாங்கின பணம் எங்கடா? பணத்தை குடுறா. என்னங்கடா பணத்தை குடுறா. ஏய் விட மாட்டேன். ஏய் நில்லு நில்லு நில்லு.
மொத்த பணத்தையும் திருடிட்டானுங்க. சார் போலீஸுக்கு ஃபோன் பண்ணிட்டா? எப்படி? லட்சக்கணக்கான பணம் இருந்துச்சு இதுல. போலீஸ் வந்தா நம்ம தான் மாட்டிப்போம். பெயிண்டிங்க்கு பின்னாடி வச்சது நான் தான். அது எனக்கு மட்டும்தான் தெரியும். லாக்கரை பத்தி கூட எனக்கு மட்டும்தான் தெரியும். இவங்க 2 பேர் யாரா இருப்பாங்க? சொல்லு. உடனே வரவா? வா. சரி, இன்னும் 6 மணி நேரத்தில் வந்து பார்க்குறேன். அட, என் பையன் படிக்கிறானா? டேப்லெட் சாப்பிட்டியாப்பா? அப்பா, நீங்க எங்கேயாவது வெளியில கிளம்புறீங்களா? ஆமாப்பா, ஒரு இம்பார்ட்டன்ட் ஒர்க் இருக்கு, அதனால தான். அப்பா, எனக்கு எப்ப கியூர் ஆகும்? சீக்கிரமேப்பா. அப்பா பண்றதெல்லாம் உனக்காக தான்ப்பா. நான் இப்படி போயிட்டு அதுக்குள்ள வந்துடுவேன். அப்பா வந்ததுக்கு அப்புறம் நம்ம 2 பேரும் ஒன்னா சேர்ந்து விளையாடுறோம். பாய். பாய். என்னாச்சு? அம்மா, கெட்ட கனவு கண்டேன். கனவா? கனவு எப்படி உண்மையாகாது. நீ படுத்துக்கோ. கண்ணை மூடு. இதுல அவரோட ஆதார் கார்டு இருக்கு. சரத் சுக்லா. இந்த பர்ஸ் என் ஹஸ்பண்டோடது. அவருக்கு என்ன ஆச்சு? என்ன ஆச்சு? என்ன ஆச்சு? வாக்கண்ணா, உன் பேர் என்ன? ஓ அப்படியா? என்ன கிளாஸ் படிக்கிற நீ? அப்படியா? எல்லாம் முடிஞ்சு போச்சு. இப்போ நான் என்ன பண்றது? ரோஹன் ட்ரீட்மெண்ட்டை நான் எப்படி பண்றது? நீங்க உங்க கணவரை லாஸ்டா எப்ப பாத்தீங்க? நேத்து காலையில அவர் ஆபீஸ் கிளம்பினப்போ. அதுக்கப்புறம் பார்க்கவே இல்லை. சார் சார் இதெல்லாம் யார் பண்ணான்னு ஏதாவது தெரிஞ்சுதா? நீங்க யாரு? சார் என் பேர் அசோக் சுக்லா. சரத் என்னுடைய தம்பி தான். அவன் என் கடைசி தம்பி. சரத் ஒரு சாதாரண பையன்தான். அவனை போய் யார் இப்படி பண்ணா? இன்வெஸ்டிகேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். மைதிலி மேம், உங்க வீட்டை நாங்கள் கொஞ்சம் பார்க்கலாமா? வாங்க, நான் காட்டுறேன். வாங்க சார். அசோக், ரோஹனுக்கு ஹெல்த் ப்ராப்ளம் ஏதாச்சும் இருக்கா? கேன்சர் இருக்கு. அவனுடைய போன் மேரோ டிரான்ஸ்பிளான்ட்டுக்காக அவன் பணம் ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தான். ஆனால் அவனால் அது முடியல. எவ்வளோ பணம் ரெடி பண்ணாரு? 15 லட்சம் சார். 15 லட்சமா? அப்ப அவ்வளவு பெரிய அமௌண்ட்டை எப்படி அரேஞ்ச் பண்ணலாம்னு நினைச்சீங்க? ஒரு என்ஜிஓ இருந்தது, ஏக் பரோசா. ஆனா அது ஒர்க் அவுட் ஆகல. நான் இப்ப ரோஹனை எப்படி காப்பாத்துறது? அதுவும் ஷரத் இல்லாம. நேத்து நைட்டு எங்க அப்பா வெளியில கிளம்பும் போது சீக்கிரம் வந்துருவேன் தான் சொல்லிட்டு போனாரு. நான் இப்படி போயிட்டு அதுக்குள்ள வந்துருவேன். அதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் சேர்ந்து ஜாலியா விளையாடலாம். ஆனா இன்னும் வரவே இல்லை. அங்கிள், நீங்க எங்க அப்பாவை கூட்டிட்டு வந்துருவீங்கல்ல? இங்க உங்க முகத்துல ஒரு காயம் இருக்கே, இது எப்படி நடந்துச்சு?
ஒன்றும் இல்லை மேம், அது நான் கீழே விழுந்துட்டேன். எனக்கும் ஷரத்க்கும் ஒரு சின்ன சண்டை. அவர் தான் உங்களை அடிச்சாரா? இல்லை மேம், ஷரத் அந்த மாதிரி ஆள் கிடையாது. அவர் ரொம்ப நல்ல ஹஸ்பண்ட். அண்ணா அப்போ கடன் என்ன பண்ணுறது? அவங்க கொடுப்பாங்களா? ஒன்றும் கொடுக்க மாட்டாடா. என்ன ஆச்சு? எதுக்காக இங்கே வந்திருக்க? போலீஸ் என்னை பற்றி ஏதாவது கேட்டாங்களா? இல்லை, போலீஸ்க்கு உன்னை பற்றி எதுவும் தெரியாது. நீ கொஞ்ச நாளைக்கு இந்த ஊரை விட்டு தள்ளி இருக்கிறது தான் நல்லது. ஷரத் சுக்லா, அவங்க ஒய்ஃப் அவங்கள கடைசியாக பார்த்தது 12th மார்ச் ஈவினிங். அவர் இறந்தது கூட கரெக்டாக அன்னைக்கு நைட்டு தான். அவன் ஃபேமிலியில் அவன் ஒய்ஃப் மைதிலி, இது ஷரத் பையன் ரோஹன், அவனுக்கு மெடிக்கல் இஷ்யூஸ் இருக்கு. அப்புறம் அசோக், அவனோட பெரிய அண்ணன். சரத்தனுடைய தம்பி தான். அவங்க அண்ணன் என்ன பண்ணுறான்? அவரே ஏதாவது ஒரு பிசினஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாராம். ஆனா அது ஒர்க் அவுட் ஆகாதான், மறுபடியும் ஏதாவது பண்ணுவாராம். அவர் அதுக்காக ஏதேதோ பூஜைகள் கூட பண்ணுவார்னு கேள்விப்பட்டேன். அவனை பார்த்தா தம்பி இறந்ததுக்காக அவ்வளோ ஃபீல் பண்ணுற ஒரு ஆள் மாதிரி தெரியல. ஏற்கனவே ஒரு மர்டர் கேஸ் பெண்டிங், கூட இப்போ ஒரு திருட்டு கேஸ் வேறு ஜாயின் ஆச்சு சார். ஆல்ரெடி 3 திருட்டு நடந்திருக்கு சார். அப்புறம் இன்னைக்கு 4வது திருட்டு. அட ரவி, கிரிமினல்ஸ் போலீஸோட ஒர்க் லோட்லாம் பார்த்துட்டுலாம் திருட மாட்டாங்க. இதென்ன சார் தப்பா எழுதிருக்குது? என்ன தப்பு? ஷரத்தை லாஸ்டா பார்த்தது ஈவினிங் இல்லை சார், நைட்டு. யார் பார்த்தா? அவன் நைட்டு வீட்டிலேருந்து கிளம்பும்போது அவர் பையன்கிட்ட சீக்கிரம் வந்துடுவேன்னு சொல்லிட்டு போயிருக்காரு சார். நேற்று நைட்டு எங்கள் அப்பா வெளியில் போகும்போது சீக்கிரமாக வந்துடுவேண்டா சொல்லிட்டு போனார். அவன் ஒய்ஃப் கூட தெரிஞ்சிருக்கும் சார் இது. யாதவ், சொல்லுங்க சார். பாருங்க சிசிடிவி ஃபுட்டேஜஸ் எதாவது கிடைக்குதான்னு பார்ப்போம். அவன் ரொம்ப முரடான் சார், கொடுக்க மாட்டான் சார். 2 மணி நேரத்தில் எனக்கு ஃபுட்டேஜ் வேணும், புரியுதா? சரி சார். போய் வாங்கிட்டு வா. சார் ஃபுட்டேஜ் கிடச்சிடுச்சு. கொண்டு வா. சார் நீங்கள் சூப்பர், சரியான பாயிண்ட்டை பிடிச்சிட்டீங்க. போஸ்ட்மார்ட்டம் படி ஷரத்தை எரிச்சிருக்கிறாங்க சார். அதுக்கு முன்னாடி அவனை போட்டு அடிச்சும் இருக்காங்க. ஏன்னா அவனுக்கு சுயநினைவு இருக்காது, ஈஸியாக அவனை எரிக்க முடியும், அதனால இருக்கும். அவன் பாடியில் ஒரு மெடிசின் க்ளூ கிடச்சிருக்கு சார். அவன் சுயநினைவு இழக்கிறதுக்கு அதுதான் சார் காரணமாக இருக்கு. டிப்ரெஷனில் இருக்கிற பேஷண்ட்ஸ் கூட அந்த மெடிசனை தான் எடுத்துப்பாங்க. ஷரத் ஹேமார்தான், அவங்கக்கிட்ட சாம்பிள் கிடச்சிது. அந்த டேப்லெட்ஸ் கூட அவங்க வீட்டில் இருந்துச்சு. ஒருவேளை அவங்க வீட்டில் சில காரணங்களால் அவங்க டிப்ரெஷனுக்கு போயிருக்கலாம். அவன் ப்ரிஸ்கிரிப்ஷன்லாம் கொடுக்காமலே தான் இந்த மருந்தை யூஸ் பண்ணியிருக்கான். அவங்க ஆஃபீஸில் இருக்கவங்க கிட்ட பேசுனா? குட் ஐடியா. மைதிலி விஷயம் என்னாச்சு? கால் ரெக்கார்ட்ஸ் செக் பண்ணேன் சார். டவுட் எல்லாம் எதுவும் வர மாதிரி தெரியல. நான் அப்சர்வ் பண்ணிட்டு தான் இருக்கேன். எங்கே போகிறாங்க, என்ன பண்ணுறாங்க, எல்லாத்தையும் கவனிச்சிட்டு தான் இருக்கேன். வணக்கம் அண்ணி. விடுங்க விடுங்க விடுங்கன்னு சொல்றேன்ல, என்ன பண்றீங்க நீங்க? அட அண்ணி, எங்களை எதுக்கு கஷ்டப்படுத்துறீங்க? பணம் எங்க இருக்குன்னு சொல்லுங்க. எந்த பணத்தை பத்தி பேசுற? எனக்கு எதுவும் தெரியாது. நீ எதை அதான் பத்தி பேசுற? சொல்றேன்ல. நான் கேக்குறது உன் புருஷன் ஆபீஸ்ல இருந்து திருடின பணத்தை. நீங்க தப்பா நினைச்சிட்டு இருக்கீங்க. ஷரத் அப்படி பண்ண மாட்டாரு. அவன் தான் பண்ணான். என்கிட்ட சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்கு. எப்படியாவது என்னோட பணம் எனக்கு வேணும், புரியுதா உனக்கு? உன் புருஷனும் இறந்து போயிட்டான், திரும்ப வரப்போறது இல்ல. அப்புறம் உன்னை காப்பாத்த யார் இருக்கா? அப்படின்னா
ஷரத் நீதான் ஏய். கொன்னியா? பணம் எங்க இருக்குன்னு மட்டும் யோசி நீ. பணத்தை உங்ககிட்ட இருந்து எப்படி வசூல் பண்றதுன்னு எனக்கு தெரியும் நல்லாவே. வாடா. ஷரத் சாம்பிளுக்காக உங்ககிட்ட தான் மருந்து வாங்குறான்ற விஷயம் உங்களுக்கு கரெக்டாக தெரியுமா? அவன் வேலையே செய்ய மாட்டான். எந்த டாக்டரும் அவனுக்கு அப்பாயின்மெண்ட்டே கொடுக்கவே இல்லை. டேப்லெட் சாம்பிள்ஸ் கூட அவங்ககிட்ட தான் இருக்கும். போட்டுக்கிட்டான் போல இருக்கு. எனக்கு என்ன தெரியும்? அந்த மாதிரி டேப்லெட் அவன் போட்டுக்கிட்டா கூட வேலையை சரியாக பண்ணலை அவன். வெரி குட் ஜோகேஷ். தேங்க்யூ ஸோ மச் சார். குட் மார்னிங் சார். கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு சார். 15 நிமிஷம் லேட்டாக வந்திருக்க. இவரை பார்த்து கற்றுக்கோ. வந்து 6 மாதம் தான் ஆச்சு. அவருடைய பர்ஃபார்மன்ஸை பாரு. நம்ம கம்பெனி growth-ஐ எப்படி வளர்க்குறாருன்னு. ஆமா, நீ எப்போ பாரு ரீசன்ஸ் சொல்லிக்கிட்டே இருப்ப. அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, பொண்டாட்டிக்கு உடம்பு சரியில்லை, அப்புறம் என் பையனுக்கு கேன்சர் இருக்கு, இப்படியே சொல்லிட்டு தெரிவியா? இவங்க அம்மா கூட உடம்பு சரியில்லை. ஸோ 47% growth சார். சார் இவரோட growth கம்மியாக இருக்குமா? வாய மூடுறா. என்ன பேசுன? வாய்க்கு வந்தது பேசுவியா? அடி. என்னையா நீ? ஏன் அடிக்கிற? உண்மையை சொன்னா அடிப்பியா நீ? உண்மையை சொன்னா அடிப்பியா நீ? கெட் அவுட் ஃப்ரம் ஹியர். Get out. ஏய் சரத், உன் வேலை மாதிரி நீயே வச்சுக்கையா. எனக்கு ஒன்றும் தேவையில்ல. கைக்க வர்றான். இதெல்லாம் தெரிஞ்சுதானே பண்ற. அன்னையிலிருந்து அவன் ஆஃபீஸ்க்கே வரல. நாங்கள் அவனுக்கு நிறைய வாட்டி ஃபோன் பண்ணோம். ஆனால் அவன் ஃபோன் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டான். ஒருவேளை சரத் ஆஃபீஸுக்கு வரமாட்டான்னு நினச்சேன். எங்களுக்கு யோகேஷோட அட்ரஸ் வேணும். இது ஒரு இடமா? எத்தனை நாளைக்கு இங்கே இருக்கணும்? இன்னைக்கு போலீஸ் கிரைமை கண்டுபிடிக்கிறதுக்கு இங்கே வராங்க. அப்படின்னா வேற ஏரியாவுக்கு போகலாம். நீங்களா? உள்ள எப்படி வந்தீங்க? பணம் எங்கே இருக்கு? பணத்தை பத்தி உனக்கு எப்படி தெரியும்? முதல்ல வெளியே போங்க. இனிமே இங்க வராதீங்க. தனியாக ஒரு பொண்ணு. என் ஃபேமிலியில் கூட நானும் தனியாக தான் இருக்கேன். உனக்கு என்ன வேணுமோ எல்லாமே தருவேன். மேடம், நான் அவங்கள தான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். இப்போ அவங்க லேடிஸ் கிளினிக்கு போனாங்க. லேடிஸ் கிளினிக்? மைத்திலி, நீங்க கன்சீவ் ஆகி அபோர்ஷன் பண்ணிருக்கீங்க. எதுக்கு? மேம், அது இப்போ ஷரத் இல்ல. நான் தனியாளா இன்னொரு குழந்தைய எப்படி பாத்துக்கிறது? பொய் சொல்ல வேண்டாம் மைதிலி. நான் ரிப்போர்ட் பார்த்தேன். உனக்கு ஏதோ நடந்திருக்கு. உன் முகத்துல அடிப்பட்ட காயத்தை கூட பார்த்தேன். நீ போ ரோஷி. ஐயோ, தயவு செய்து விட்டுருங்க. என் ஹஸ்பண்டை விட்டுருங்க ப்ளீஸ். தயவு செய்து விட்டுருங்க. நல்லா கேள்றா. நீ எப்போ பணத்தை திருப்பி தரியோ அது வரைக்கும் இவ என் வீட்டில் இருக்கட்டும். மேம், எல்லாமே ஷரத் முன்னாடியே நடந்துச்சு. அவன் என்னை காப்பாற்ற கூட முயற்சி பண்ணல. அப்ப இந்த விஷயத்துல உங்களுக்கு சரத் மேல கோவம் இருந்ததா? மைத்திலி, நான் கிளம்புறேன். நீ வீடை பூட்டிக்கோ. நான் முன்னாடியே அவன் கிட்ட சொன்னேன், ஜக்கு மாதிரி ஆளுங்க கிட்ட கடன் வாங்க வேண்டான்னு. அவன் கேட்கல. ஹாஸ்பிட்டல்ல பில்ஸ் அதிகமாயிடுச்சு மேம். அப்புறம் கடனும் அதிகமாயிடுச்சு. மைதிலி, இதெல்லாம் அப்பவே எங்ககிட்ட எதுக்காக சொல்லல? எப்படி சொல்றது மேம்? ரொம்ப பயமா இருந்துச்சு. ஷரத்தும் இல்ல. இப்ப எனக்கும் ஏதாவது ஆயிடுச்சுன்னா ரோஹனோட நிலைமை என்ன? நாங்க எல்லாரும் உங்க கூட இருக்கோம். அப்படியெல்லாம் எதுவும் ஆகாது. அப்புறம் மைதிலி, நீங்க எதுவும் எங்ககிட்ட மறைக்கல? இல்ல மேம்.
அவங்க நம்மக்கிட்ட இந்த விஷயத்த முன்னாடியே சொல்லியிருக்கணும்ல. சார் அவங்க நம்மக்கிட்ட ஏதோ ஒரு விஷயத்த மறைக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். என்ன மறைக்கிறாங்க? அது என்னன்னு தெரியல, ஆனா சரத் மேல ரொம்ப கோவமா இருந்திருக்காங்க. ஒருவேளை மெயின் கல்பிரேட் மைத்திலியா இருந்தா? சார் ஜகு கூட கொண்டிருக்கலாம்ல. வாய்ப்பு நிறைய இருக்கு. போய் அவனை இழுத்துட்டு வாங்க. ஓகே சார். இங்கே பாருங்க, நான் யாரையுமே எரிக்கல. சாட்சி இருக்கா? இருந்தா நீங்க ப்ரூவ் பண்ணுங்க. குரலை வசதி பேசணுன்ற தேவை கிடையாது. நாங்கள் ப்ரூவ் பண்ணணும்னு நினச்சா உன் மேலே ஆல்ரெடி ஒரு ரேப் கேஸ் இருக்கு, அதை ப்ரூவ் பண்ணிட்டு போயிட்டே இருப்போம். மைத்திலே ரேப் பண்ணல? என்னது ரேப்பா? நான் அந்த மாதிரியெல்லாம் எதுவும் பண்ணலை சார். அந்த மைத்திரி உங்ககிட்ட கண்ணா காசுக்கிட்ட சொன்னதும் நீங்கள் அவள் சொன்னதை நம்பிட்டீங்களா? நான் அவளை ரேப் பண்ணியிருந்தேன்னா அதை முதல்ல ப்ரூவ் பண்ணுங்க. டேய் ஜகு, நடிக்கிறது நிப்பாட்டு. சார் நான் ஆக்ட் பண்ணுறதுல திறமையாக இருந்தால் மும்பையில் ஹீரோவாக இருப்பேன். நான் அவளை ரேப் பண்ணிட்டேன்னு சொல்கிறீங்கள, அப்படின்னா அதை ப்ரூவ் பண்ணுங்க. நான் வாக்கு கொடுக்குறேன் சார், அது எந்த கிரைமாக இருந்தாலும் நான் அதை ஒத்துக்கிறேன். ஆனால் நான் தான் ரேப் பண்ணுங்கிறத ப்ரூவ் பண்ணுங்க. டெஸ்ட் பண்ணுங்க, சாம்பிள் வாங்கிட்டு வாங்க. உட்காரு மெதுவா உட்காருப்பா. நீ நல்ல கிரிமினல் தான், அதனால தான் கோஆப்ரேட் பண்ற. ரவி, கூட்டிட்டு போய் சாம்பிள் எடு. சார் அது நான் சொல்றது. போலாப்பா சார். கிரைம் நடந்ததுலேருந்து ஒரு 500 மீட்டர்ஸ்லேயே ஒரு சிசிடிவி கேமராவை பிடிச்சிட்டேன் சார். இது அருண் கட்டாரியா, என்ஜிஓ நடத்திட்டு இருக்காரு. இது சரத் வீட்டிலேருந்து வெளியே வந்து ஒரு 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் தானே? ஆமா. இன்னொரு விஷயம், சரத் வீட்டிலேருந்து வெளில வரும்போது அசோக் தான் கால் பண்ணியிருக்கான். சரி, நம்ம கரெக்டாக 10 மணிக்கு பார்த்துடலாம். சரி. நான் அசோக் கிட்ட சரத் கிட்ட நீ ஏதாவது பேசினியான்னு கேட்டா என்கிட்ட இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கான். ஆனா கால் டியூரேஷன் 2 மினிட்ஸ் இருக்கு. அசோக் அந்த கட்டாரி 2 பேரும் போய் கூட்டிட்டு வா. சரத் அன்னைக்கு கால் பண்ணியிருக்கான். எதுக்காகப்பா இதை மறைச்ச? சார் நான் மறைக்கல, மறந்து போயிட்டேன். உன் தம்பி இறந்துட்டான், அவனை மர்டர் பண்ணியிருக்காங்க. மர்டர் நடந்த அன்னைக்கு ராத்திரியே உனக்கு கால் பண்ணியிருக்கான், அதை நீ மறந்துட்ட. என்னை பார்த்தா என்ன லூசு கூதி மாதிரி தெரியுதா உனக்கு? இங்க பாரு, நீயா வாய் திறக்கிறியா இல்லை நான் திறக்க வைக்கவா? வேணாம், நானே சொல்கிறேன். நான் மர்டர் பண்ணலை. சரத்தை என்கிட்ட ஹெல்ப் கேட்டான். அவங்ககிட்ட நிறைய பணம் இருக்குது. என்கிட்ட ரோஹன் ட்ரீட்மெண்ட்டுக்காக எடுத்து வச்ச கொஞ்சம் பணம் இருக்குது, அதை எடுத்துகிட்டு வந்து நான் உங்ககிட்ட தரேன். ரோஹனுக்காக பணத்தை ரெடி பண்ணிட்டேன்னு நீங்களே மைத்திலி கிட்ட சொல்லி கொடுத்தா போதும். அப்போ கண்டிப்பாக மைத்திலி உங்களை சந்தேகப்பட மாட்டேன். ஆனால் உங்ககிட்ட எப்படி இவ்வளோ பணம் வந்தது? அது இப்போதைக்கு என்னால் அதை சொல்ல முடியாது. நான் 10 மணிக்கே வந்து உங்களை பார்த்துடுறேன், சரியா? சரி சார். நான் அவனுக்காக ரொம்ப நேரம் காத்துக்கிட்டு இருந்தேன், ஆனால் அவன் வரவே இல்லை. இந்த விஷயத்த நான் எதுக்காக உங்ககிட்ட இருந்து மறைச்சேன்னா நீங்கள் என்ன சந்தேகப்படுவீங்கன்னு. இங்கே பாரு, இந்த விஷயத்தை நீ மறைச்சதுனால தான் உன் மேலே எனக்கு டவுட் வந்துச்சு. ஒருவேளை உனக்கு பணம் கொடுக்குற பிளானை ஷரத் கேன்சல் பண்ணியிருப்பானோ என்னமோ. அதனால அந்த பணத்தை திருடி ஆகணும்னு நீ ஷரத்தை கொண்டு இருக்கலாம், அப்படி கூட இருப்போம். ஏன்னா உன் பிஸ்னஸ் தானே லாஸ் ஆயிடுச்சு. பணம் தேவைன்றதுனால எச்ச வேலை பார்த்துருப்பே நீ. இல்லை சார், நான் அவனை கொல்லவே இல்லை. பணம் எங்க மைதிலி? நீ பண்ணியா இல்லையன்றதெல்லாம் நான் கண்டுபிடிச்சிக்கிறேன். நீ மட்டும் அப்படி பண்ணியிருந்தா உன்னை சாவடிச்சிரும். உனக்கு கால் வந்த டைமில் உன் லொக்கேஷன், அந்த டைமில் உன் லொக்கேஷன் ரத்திபட் அந்த காட்டுக்குள்ளே தான் இருந்துச்சு. அங்கே என்னடா பிடிங்கிட்டு இருந்த? சார் நான் என் பிஸ்னஸ் நல்லபடியாக நடக்கணுங்கிறதுக்காக அங்கே இருக்கிற அனிமல்ஸுக்கெல்லாம் உணவு கொடுக்க போனேன். இந்த ஷரத் கிட்ட எப்படி சார் இவ்வளோ பணம் வந்திருக்கும்? ரவி, எனக்கு தெரிஞ்சவன் ஏதோ பெரிய வேலையாக பார்த்துருக்கான். மேபி அதனால தான் அந்த நாயை மர்டர் கூட பண்ணியிருப்பாங்க. கட்டாரி என்ன சொல்கிறான்? ஆட்டிடியூட் காட்டுறான் சார். ப்ரூஃப் இருந்தால் காட்டுங்க, நான் வரேன்னு சொல்கிறான் சார். அவன் என்ஜிஓ ஆஃபீஸ் போகணுன்றான். அப்படியா? சரி வா அப்போ. வணக்கம். குடிக்கு ஏதாவது கொடுத்தீங்களா இல்லையா? வேணாம், உட்காருங்க. டைம் வேஸ்ட் பண்ண தேவையில்ல, வந்த விஷயத்தை டைரெக்டாக சொல்லிடுறேன். ரவி, நான் நல்லா இருக்கேன்ல இதில்? ஆமாம் சார், ஹீரோ மாதிரி இருக்கீங்க. ஹீரோ இல்லை, வில்லன். இந்தாங்க சார். சார் இப்போ சொல்லுங்க. ஷரத்தை எதுக்காக அடிச்ச? ஆஃபீஸில் பணத்தை திருடினா, அதுக்கு தான் அடித்தேன். கொலை பண்ணலையே, அடித்தேன், அவ்வளோதான்.
ஐயோ இங்க பாருங்களேன். உங்க போன்ல நீங்க ஃபுட்டேஜ் காட்டினீங்க இல்லையா, நீங்க அதை கலெக்ட் பண்ண 1 வாரம் டைம் எடுத்திருக்கீங்க. ஆனா நான் அதை நெக்ஸ்ட் டேவே கலெக்ட் பண்ணிட்டேன். நீங்களே சொல்லுங்க, உங்க இன்வெஸ்டிகேஷன் வேகமா இருக்கா இல்ல என்னோட இன்வெஸ்டிகேஷனா? இன்னொரு திருடன் யாரு? இன்வெஸ்டிகேஷன் நடந்துகிட்டு இருக்கு, கூடிய சீக்கிரம் தெரிய வரும் சார். இவனுக்கு சப்போர்ட்டுக்கு அரசியல்வாதிகளா இருக்காங்க சார், இல்லைன்னா இவன் இப்படிலாம் பண்ண மாட்டான். அந்த யோகேஷ் இது வரைக்குமே தலைமறைவில் தானே இருக்கான். அப்புறம் ஜக்கு அசோக், அவங்க மேலே சந்தேகமாக தான் இருக்கு. அன்னைக்கு நைட்டு ஷரத்தை அடிச்சது இவனுங்க தானே? இவன் இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக பேசுறத பார்த்தா மர்டர் வேற யாரோ பண்ணியிருப்பாங்களோன்னு தோணுது. இவனே எல்லாத்தையும் பண்ணிட்டு நம்மளை ஏமாத்துறானோன்னு எனக்கு தோணுது ஒரு சைடு. இந்த மாதிரி கேஸ்லாம் நம்ம கிட்ட ஏன் சார் வருது? நம்ம எவ்வளவுதான் சார் வேலை பார்க்கறது? இந்த கேஸில் பெரிய சேலஞ்ச் என்ன தெரியுமா? ஷரத்தோட சேர்ந்து திருட போன அந்த 2வது ஆள் யாரு? ஓகே, அசோக்கோட ரிப்போர்ட் வந்துடுச்சு சார். கமல் நல்லா ஃபாஸ்ட்டாக இருக்கானே. சொன்ன டைமை கரெக்டாக ஃபாலோ பண்ணுறான் போல. என்ன இதில் மர்டர்னு இருக்கு? இந்த ரிப்போர்ட்டில் அவனுக்கு ஆக்சிடென்ட் ஆனதுக்கு அப்புறமா அவனை யாரோ போட்டு அடிச்சிருக்காங்கன்னு தானே இருக்கு. அப்போ நான் இது ஒரு ஆக்சிடென்ட்டாக கிரியேட் பண்ணி நம்மளை நம்ப வச்சிருக்கானுங்க. ஒருவேளை கட்டாரியாவோட பணம் இவங்கிட்ட இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் சார். இவனை கைது பண்ணி லாக்அப்ல போடுங்க சார். ஒரு கேஸ் முடிய போகுது. இவன் தான் அந்த திருடன். அந்த ஏரியால திருட பார்த்திருக்கான். இன்னொரு வீட்டுல கையும் களவுமா மாட்டிருக்கான். சிட்டியில் பெரிய பெரிய கேஸாக போயிட்டு இருக்கு. கம்முனாட்டி சின்ன சின்ன திருட்டு பண்ணி எனக்கு வேலை வைக்கிறியாடா? சார், நான் ஒரு சின்ன திருடன் தான் சார். நீங்க என்கிட்ட டைமை வேஸ்ட் பண்ண வேண்டாம். நான் சின்ன சின்ன திருட்டு தான் சார் பண்றேன். நான் எல்லாத்தையுமே சொல்லிடுறேன் சார். ஆனா அடிக்காதீங்க ப்ளீஸ். எல்லாத்தையுமே சொல்லிடுவியா? ஆமாம் சார். அப்புறம் பின்ன சின்ன கிரைமுக்காக நாங்கள் செத்து போகணுமா? இல்லை உங்ககிட்ட அடி வாங்கணுமா? சார், நாங்கள் என்ன வேலை பார்த்தாலும் அதை பிளான் பண்ணி தான் சார் பண்ணுவோம். இது வரைக்கும் நாங்கள் பண்ணது எல்லாமே ஏதோ சின்ன சின்ன திருட்டு வேலைங்க தான் சார். டார்கெட் எப்படா பண்ணுவீங்க? ஹாப்பி நைட் பார் இருக்குல்ல, அங்கே உட்காந்து தான் நாங்கள் பிளான் பண்ணுவோம். யார் குடிச்சிட்டு நிறைய பணம் எடுத்துகிட்டு போகிறாங்களோ அவங்க பின்னாடியே போவோம். அப்புறம் அவங்க வீட்டில் திருட பிளான் பண்ணுவோம் சார். சார் சொல்லுங்க சார். எனக்கு போலீஸ் ப்ரொடெக்ஷன் வேணும். போலீஸ் ப்ரொடெக்ஷனா? ஆமாம் சார். ஏன், யார் நீங்க? ஒரு நிமிஷம் நீ தானே அந்த கட்டாரி வீட்டுக்கு சரத்தோட சேர்ந்து திருட போனது? ஆமாம் சார். உனக்கு போலீஸ் ப்ரொடெக்ஷன் தேவையிடா மயிரு? சரி வா வா வா, உள்ள ஜெயில A1 ப்ரொடெக்ஷனே உனக்கு கொடுக்குறோம். வாயா போலாம், வா வாயன்ற. சார், நான் ஒத்துக்கிறேன். நான் திருட தான் போனேன். ஆனால் அந்த பணம் என்கிட்ட இல்லை. சரத் செத்து போயிட்டா என் உயிருக்கு கூட அங்கே ஆபத்து இருக்கு. பணம் எவங்கிட்ட இருக்கு? எங்கே இருக்கும்னு எனக்கு தெரியும் சார். சரத் கேர்ள் ஃப்ரெண்டு கிட்ட இருக்கலாம். ஆமாம் சார். உங்களுக்கு தெரியாதா? அவள் என்ஜிஓவில் வேலை பார்க்குறான். மைதிலி இதை பற்றி சொல்லலையா? அம்மா, நம்ம எங்க கிளம்புறோம்? நம்ம ஜபல்பூர் போறோம், உன்னோட சித்தி வீட்டுக்கு. நம்ம கூட சேர்ந்து அசோக் அங்கிள் வராரா? இல்ல, அவன் இனிமே எப்பவுமே வரமாட்டான். சித்தி வீட்டுக்கு போறோம், ஜபல்பூருக்கு. பேக்க காட்டுங்க. பேக்ல முதல்ல பேக்க காட்டுங்க. காட்டுங்க. விடுங்க மேம்.
சூப்பர்மா. ஸ்டேஷனுக்கு நடமா. மேம் நான் எல்லாத்தையும் முதல்ல உங்ககிட்ட இதெல்லாம் என்கிட்ட கொடுங்க. சொல்லிடுறேன். மேம் மேம் கொடுங்க. விடுங்க மேம். என் சொல்றல. பையன். வாங்க மேம் வாங்க சார் வாங்க சார், வாங்க. சார். மம்மி மம்மி தம்பி ரோஹன், அங்கிள் கூட வாப்பா. ம், கொஞ்ச நாளாவே ரிக்கிதாவும் ஷரத்தும் பேசிக்கிறாங்களோன்னு எனக்கு சந்தேகம் அதிகமாயிட்டே இருந்துச்சு. அன்னைக்கு ஷரத் வீட்டிலேருந்து போனதுக்கப்புறம் எனக்கு கண்டிப்பாக தெரியும் அவன் நிக்கிதாவை பார்க்க தான் போனான்னு. அப்போ தான் நான் அவனை ஃபாலோ பண்ணேன். அவன் கையில் பேக் இருந்துச்சு. ஷரத்துக்கு அவன் பின்னாடி யாரோ வராங்களோன்னு சந்தேகமாக இருந்துச்சு. ரொம்பவே பயந்தான். அவன் பேகை அங்கே ஒளிச்சு வச்சதை நான் என் கண்ணால் பார்த்தேன். நான் பேகை ஓப்பன் பண்ணி பார்த்தேன். எனக்கு தெரியாது அவன் அவ்வளோ பணம் எங்கேருந்து வாங்கினான்னு. ரோஹனுக்காக வாங்கியிருந்தா அவன் அதை என்கிட்ட முன்னாடியே சொல்லியிருக்கணும்ல. எங்களுக்கு தெரியாமல் அவன் நிக்கிதா கூட சேர்ந்து ஓடி போகலான்னு பிளான் பண்ணியிருக்கானோன்னு நினச்சேன். அதனால தான் அந்த பேகை அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்து வீட்டில் ஒளிச்சு வச்சுட்டேன். நான் என்ன பிளான் பண்ணேன்னா ஷரத்கிட்ட சொல்லாமல் அந்த பணத்தை ஹாஸ்பிட்டலில் கட்டிடலான்னு நினச்சேன். ஆனால் நீங்கள் மறுநாள் என்கிட்ட வந்து ஷரத் இறந்துட்டான்னு சொன்னீங்க. இந்த பணத்தெல்லாம் எதுக்கு இத்தனை நாள் மறைச்சு வச்ச? ஹாஸ்பிட்டல் கூட பில் கட்டலையே. ஷரத் இறந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு முகேஷ் மூலியமாக தான் தெரிய வந்துச்சு அவங்க இந்த பணத்தை எங்கேருந்து வாங்கிட்டு வந்தாங்கன்னு. அப்புறம் அந்த கட்டாரியா வீட்டுக்கு வந்து வார்னிங் கொடுத்துட்டு போனான். நீ என்ன பண்ணுவியோ தெரியாது, என் பணம் எனக்கு வேணும். ஒருவேளை இந்த மாதிரி டைமில் நான் ஹாஸ்பிட்டலில் பணத்தை கட்டியிருந்தா எல்லாருக்குமே தெரிஞ்சு போயிடும். நான் ஒரு ப்ராப்பர் டைமுக்காக வெயிட் பண்ணேன். அதுக்கப்புறமா அசோக்கோட மர்டருக்கு அப்புறம் இங்கே இருக்கிறது நல்லது இல்லைன்னு தோணுச்சு. அதனால தான் நான் ஊரை விட்டு போயிடலான்னு நினச்சேன். சூப்பருங்க. ஷரத் பணத்தை எடுத்துக்கிட்டு வெளியே போனப்போ நீங்கள் அவரை ஃபாலோ பண்ணிக்கிட்டே போயிட்டீங்க. அன்னைக்கு அந்த ஆளு நிக்கிதாவோட ஓடிடுவான்னு நீங்கள் நினச்சிங்க. அன்னைக்கு தான் கட்டாரி அவனை பிறந்திருக்கா, அன்னைக்கு தான் அவனை கொன்னும் போட்டிருக்காங்க. வாட் அ கோஇன்சிடென்ஸ், அப்படி தானே? இந்த கிரைம் சீனை எழுதினவங்களுக்கு அவார்டே கொடுக்கலாங்க. 2 நாள் லாக்அப்ல இருந்தா எல்லாத்தையும் அவளே ஒத்துக்குவா. இல்லை வேணாம் மஞ்சு, ரோஹன் தனியாக இருப்பான். ஒன்று பண்ணு மஞ்சு, அவன் மேலே ஒரு கண்ணு வச்சுக்கோ. அவள் இந்த ஊரை விட்டே போகக்கூடாது. யோகேஷை பற்றின அப்டேட் கிடச்சிருக்கு சார். ஒரு ஹோட்டலில் யோகேஷோட ஐடி செக்இன் ஆயிருக்கு சார். யோகேஷை பற்றின அப்டேட் கிடச்சிருக்கு சார். ஒரு ஹோட்டலில் யோகேஷோட ஐடி செக்இன் ஆயிருக்கு சார். ரெண்டு நாளாக இருந்தான், நேற்று தான் செக் அவுட் பண்ணான். ரூம் நம்பர் என்ன? 201. இல்லை சார். ரவி, இவன் 2 நாளைக்கு ஒரு முறை ஹோட்டலை சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருப்பான் போல. வெரி ஸ்மார்ட். கமல், நீ எனக்கு ஒரு சின்ன ஃபேவர் பண்ணணும். ரவி, இந்த மாதிரி இருக்கிற எல்லா ஹோட்டலும் செக் பண்ணுங்க. கண்டிப்பாக இந்த மாதிரி ஏதோ ஒரு ஹோட்டலில் தான் இருப்பான். சிட்டியில் இருக்கிற எல்லா எக்ஸிட் பாயிண்ட், செக் போஸ்ட், பஸ் ஸ்டாப்பு, அப்புறம் ரயில்வே ஸ்டேஷன், ஏர்போர்ட், எல்லா சிசிடிவியுமே செக் பண்ணுங்க. ஒருவேளை அவன் இந்த ஊரை விட்டு போகிறது கூட பிளான் பண்ணா பண்ணுவான். எல்லாத்தையும் கொஞ்சம் ட்ராக் பண்ணி பார்த்துருங்க. சரி சார். ஆமாஞ்சு சொல்லு. சார், கட்டாரிய டீடைல்ஸ் பார்த்தேன். அவன் மேலே இன்கம் டேக்ஸ் இன்வெஸ்டிகேஷன் நடந்ததுன்னு நான் கேள்விப்பட்டேன். சார், கட்டாரி ஃப்ராட்ஸ், அப்புறம் பெரிய பெரிய ஆளுங்களோட மணி லாட்ரி எல்லாமே அதில் தான் சார் அரெஸ்ட் இருக்கு. பண்ணுங்க. நக்கலா இருக்கு அந்த நாய்க்கு. போலீஸ் என்னன்னு காட்டுறான். ஹலோ நன்னி, பணம் உங்ககிட்ட தான் இருக்குன்னு கேள்விப்பட்டேன். தரத்தை நீங்கள் ஏதாவது? வா ரோஹன்.
அந்த சரத்துக்கு எல்லாமே நீ தானே சொன்ன, ஏமாத்திரியா? போடா. இங்க உட்காரு. நிகிதா, மெதுவா மூச்சு விடு, மெதுவா. தண்ணி குடிக்கிறியா? ஃபுல்லா செக் பண்ணிட்டேன் சார். லிஸ்ட்ல பார்த்த வரைக்கும் அவன் எங்கேயும் வெளியில போன மாதிரி எல்லாம் ஒண்ணுமே தெரியல, எதுவுமே கிடைக்கல. சொல்லு. சரத் சுக்லா, உன் கேம் ஓவர். நீ தங்கின கடைசி ஹோட்டல்ல எனக்கு ஒரு நல்ல க்ளூ கிடைச்சது. அப்போவே எனக்கு புரிஞ்சிருச்சு அது வேற யாரும் இல்லை, நீ தான். போவோமா? நீ அவார்டு வாங்க டைம் வந்துருச்சு. கம்யூனிட்டி ஏஞ்சி வாடா ரைட்டர். யோ, எடுத்துட்டு வாயா அவனை. வா வாயா, சும்மா சார் மோரன். அவங்க பணக்கார மாதிரி தெரியுறாங்க, அவங்கள ஃபாலோ பண்ணுவோம். அவங்க கையில் வாட்சை பற்றியா? நல்ல காஸ்ட்லியானது மாதிரி தெரியுது. எனக்கு அந்த வாட்ச் வேணும். என் மாமா பொண்ணுக்கு நான் அந்த கிஃப்ட் கொடுக்கணும்டா. இவங்களே டார்கெட் பண்ணலாம். சியர்ஸ். ஆனா ஒரு கிரிமினல் என்ஜிஓ பேரை வச்சுக்கிட்டு பெரிய ஆளுங்க கிட்ட எல்லாம் பணத்தை வாங்கிக்கிட்டு இருக்கான். நான் ஒரு விஷயம் பண்ணலான்னு இருக்கேன். அதுக்கு எனக்கு உன்னோட உதவி தேவை. திருடிடலாம். கட்டாரியோட ஆஃபீஸில் பணம் இருக்கு. மஸ்ட் கோ இன்சிடென்ட்ஸ். ஒரு திருடன் திருட்டுத்தனம் பண்றதுக்கு பிளான் பண்ணும்போது ஒரு கிரைம் பிளானும் நடந்திருக்கு. நீ மைத்திலி கிட்ட எல்லா விஷயத்தையுமே மறைச்சிருக்க. நீ பேக் எடுத்துட்டு அன்னைக்கு நைட்டு வெளியே போனப்போ உன் பொண்டாட்டி ஒன்றும் ஃபாலோ பண்ணி வந்துட்டா. இத்தனை நாளாக அந்த பேக் அவகிட்ட தான் இருந்துச்சு. நான் மைத்திலி கிட்ட எல்லா விஷயமும் சொல்லணும் தான் நினைச்சேன். அப்போ அந்த நிகிதா கதை அவளுக்கு என்ன நினைச்சேன்னா, அசோக் அண்ணா மூலமா இந்த பணத்தை நான் வீட்டுக்கு கொடுத்துடலான்னு நினைச்சேன். அப்போதான் மைத்திலிக்குமே சந்தேகம் வராது. ஆனால் கட்டாரிக்கு எல்லாம் தெரிஞ்சதுக்கப்புறம் நான் பிளானை சேஞ்ச் பண்ணுற அளவுக்கு மாறிடுச்சு. எதுக்காகனா, அந்த கட்டாரி என்னை சும்மா விடவே மாட்டான். அதனால தான் நான் செத்து போன மாதிரி எல்லாரையுமே நம்ப வச்சேன். அதனால நீ யோகேஷை கொண்டு எரிச்சிட்ட, அப்படி தானே? நீ தான் இறந்து போன அப்படின்னு எல்லாரும் நினைக்கணுன்ட்டு உன்னோட ட்ரெஸ்ஸு திங்ஸ் எல்லாம் அங்கே போட்டுட்ட. அப்படி நாங்கள் கூட ஒரு தப்பு பண்ணிட்டோம். பாடிக்கு டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணியிருக்கணும். சரத், அது நம்ம உள்ளே போய் பேசலாமா? என்னை ரொம்ப குடிக்க வச்சுட்ட. இன்னைக்கு நான் ரொம்ப குடிச்சிட்டேன். சரத், நான் வாஷ்ரூம் போயிட்டு வந்துடுறேன். டே சீக்கிரம் வந்துடுறா. நீ இங்கே உட்காரு. சரிடா, சீக்கிரம் வா. அவன் குடிச்ச ட்ரிங்க்ஸில் நான் மயக்க மருந்து கலந்துட்டேன். அவன் சுய நினைவு இல்லாமல் விழணும்னு. அப்போ தான் எனக்கு எல்லாமே ஈஸியாக. அதுக்கப்புறம் நான் நினச்சேன் அந்த பண பேக் எடுத்துகிட்டு போய் நான் மைத்திலி கிட்ட கொடுத்துடலாம் அப்படின்னு. ஆனால் அந்த பேக்கை வச்ச இடத்த நான் திரும்பி பார்த்தா அந்த பேக் அங்கே காணோம். நான் வச்ச இடத்துல யாரோ எடுத்துகிட்டு போயிட்டாங்க அதை. அன்னைக்கு நைட்டு நான் அசோக் அண்ணாக்கிட்ட எல்லாத்தையும் நடந்ததை சொல்லிட்டேன். அந்த பணத்தை கூட அவன் தான் எடுத்துகிட்டு போயிட்டானு சொல்லுவானோன்னு நினச்சேன். அதனால தான் உன் கூட பிறந்த அண்ணனை கூட நீ கொன்னுட்டியா? நான் திருடினேன். இதனால் இது மூலமாக என்னால் ரோஹனை காப்பாற்ற முடியும், ஜெயிலுக்கு போனால் பரவாயில்லன்னு நினச்சேன். அதுக்கப்புறம் ஃபேமிலியாக மொத்தமாக வேறு ஊருக்கு போயிட்டா சந்தோஷமாக வாழ முடியும்னு நினச்சேன். உண்மையாக அப்படி மட்டும் தான் நினச்சேன். எனக்கு உன்னோட நிலைமை புரியுது ஷரத். உன் பையனை காப்பாற்றுறதுக்காக அவன் பேரண்ட்ஸ் எவ்வளோ வேணால் கஷ்டப்படுவாங்க, அதுக்காக எந்த எல்லைக்கு வேணால் போவாங்க. ஆனால் தப்பு தானே. யோகேஷ் கூட ஒருத்தரோட புள்ள தான். அப்புறம் அசோக் உன்னோட அண்ணன், உன் கூட பிறந்தவன். இந்த பேக்ல 15 லட்சம் இருக்கு. என்ஜிஓல எல்லாரும் டொனேட் பண்ணது ரோஹனுக்காக. இந்த பணம் எல்லாம் ரோஹனுக்காக தான்.